பழுவூர் இளையராணி நந்தினி எல்லாவற்றுக்கும் முன்னால் நின்ற குதிரையின் மீது தாவி ஏறிக்கொண்டாள். குதிரையின் முகக்கயிற்றை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு குலுக்கு குலுக்கி தட்டிவிட்டாள். குதிரை பாய்ந்து ஓட தொடங்கியது. அதுவரைக்கும் நந்தினியின் நோக்கம் என்னதென்று அறியாமல் செயலற்று நின்றவர்கள் இப்போது அவளை தொடர முயன்றார்கள். சின்ன பழுவேட்டரையர், ஆழ்வார்க்கடியான், சேந்தன் அமுதன், பூங்குழலி எல்லோருமே ஓர் அடி முன்னால் எடுத்து வைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் நில்லுங்கள் என்று ஒரு கர்ஜனை செய்தார். எல்லோரும் மறுபடியும் செயலிழந்து நின்றார்கள். பெரிய பழுவேட்டரையரை பார்த்து கொண்டு நின்றார்கள். பெரிய பழுவேட்டரையர் குதிரை மேல் சென்ற நந்தினியின் உருவத்தை பார்த்து கொண்டே நின்றார். அதிவேகமாக காற்றை போல் பறந்து சென்ற அந்த குதிரை வெகு விரைவில் மலையடி வாரத்தின் திருப்பம் ஒன்றில் திரும்பியது. அவர்களுடைய பார்வையில் இருந்து குதிரை மறைந்தது. பழுவூர் இளையராணி நந்தினி தேவியும் மறைந்து விட்டார். அதே சமயத்தில் ஆதித்த கரிகாலனின் இறுதி ஊர்வலம் காவிரி நதிக்கரை ஓரமாக தஞ்சையை நோக்கி சென்றது. அந்த ஊர்வலத்தில் சோழ நாட்டு மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னொரு காலத்தில் கரிகால வளவன் வடநாட்டுக்கு படையெடுத்து சென்று இமயமலையின் உச்சியில் புலிகொடியை நாட்டிவிட்டு வந்தது போல் அதே பெயர் கொண்ட ஆதித்த கரிகாலனும் செய்ய விரும்பி சபதம் செய்திருக்கிறான் என்றும், அந்த சபதம் நிறைவேறாமல் அவன் தஞ்சைக்கு திரும்ப விரும்பவில்லை என்றும், அதற்கு பழுவேட்டரையர் முதலியவர்கள் குறுக்கே நின்று தடுத்து வருகிறார்கள் என்றும் இன்னொரு வதந்தி பரவி இருந்தது. திடீரென்று ஒரு நாள் ஆதித்த கரிகாலன் இறந்து விட்டான் என்றும், சம்புவரையரின் மாளிகையில் வஞ்சனையினால் கொல்லப்பட்டான் என்றும் செய்தி பரவவே சோழ நாட்டு மக்களின் உள்ள கிளர்ச்சி பொங்கி ததும்பியது. அத்தகைய மகாவீரனுக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்து சேர்ந்தார்கள். ஊர்வலம் தஞ்சையை அணுகிய போது ஜனக்கூட்டம் ஜன சமுத்திரமாகவே ஆகிவிட்டது. தஞ்சை நகர மக்களும் தஞ்சை கோட்டையை சுற்றிலும் சூழ்ந்து இருந்த தென் திசை படை வீரர்களும் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் கோட்டைக்குள் அனுமதித்தால் பல விபரீதங்கள் நேரிடலாம் என்று முதன் மந்திரி அனிருத்தர் எச்சரித்ததின் காரணமாக துயரக்கடலில் மூழ்கியிருந்த சக்கரவர்த்தியும் அவருடைய குடும்பத்தாரும் கோட்டைக்கு வெளியிலேயே வந்து விட்டார்கள். சுந்தர சோழர் கோட்டைக்கு வெளியே வந்ததும் அந்த மாபெரும் கூட்டத்தில் பேரிரைச்சல் எழுந்தது. ஆதித்த கரிகாலன் மதுராந்தகனின் மண்ணாசையினாலும் சிற்றரசர்களின் அதிகார வெறியினாலும் சூழ்ச்சிக்கு ஆளாகி கொல்லப்பட்டான். மக்களின் மனதில் குடிக்கொண்டிருந்த இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தும் காரியங்கள் வெளியில் நடந்தன. ஆதித்த கரிகாலனுடைய சடலம் தஞ்சை கோட்டைக்கு வெளியே எல்லோரும் வந்து பார்க்கும்படியாக வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் வந்து பார்த்து கண்ணீர் விட்டு விட்டு போனார்கள். ஆனால் மதுராந்தகரும் பழுவேட்டரையர்களும் வரவில்லை. பழுவேட்டரையர்கள் படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று வதந்தி பரவ ஆரம்பித்திருந்தது. எனவே ஆதித்த கரிகாலருக்கு வீர மரணத்துக்குரிய முறையில் ஈம சடங்குகள் நடந்து சக்கரவர்த்தியின் குடும்பத்தினர் தஞ்சை கோட்டைக்குள் புறப்பட்ட பிறகும் ஜனக்கூட்டம் விரைவாக கலையவில்லை. மதுராந்தகன் வீழ்க, பழுவேட்டரையர்கள் வீழ்க என்ற கோஷங்கள் முதலில் லேசாக எழுந்தன. நேரமாக ஆக இந்த கோஷங்கள் பலம் பெற்று வந்தன. திடீரென்று ஜனக்கூட்டத்தில் ஒரு பகுதியினர் கோட்டை கதவுகளை இடித்து மோதி திறந்து கொண்டு தஞ்சை நகருக்குள் பிரவேசித்தார்கள். முதலில் அவர்கள் பழுவேட்டரையர்களின் மாளிகைக்கு சென்றார்கள். வெளியிலே நின்று பழுவேட்டரையர்கள் வீழ்க என்று சத்தமிட்டார்கள். முதன் மந்திரி அனிருத்தரின் கட்டளையின் காரணமாக வேளக்கார படை வீரர்கள் ஜனங்களை கலைந்து போக செய்ய நேர்ந்தது. இதற்கிடையில் மதுராந்தக தேவன் அனிருத்தரின் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக ஒரு வதந்தி பரவியது. ஜனங்கள் அனிருத்தரின் வீட்டை போய் சூழ்ந்து கொண்டார்கள். எங்கே அந்த மதுராந்தகன்? வெளியே வர சொல்லுங்கள் மதுராந்தகனை என்று கத்தினார்கள். அந்த சமயம் உண்மையாகவே மதுராந்தகன் அனிருத்தரின் வீட்டுக்குள் இருந்தான். வெளியில் ஜனங்களின் கூக்குரலை கேட்டுவிட்டு அவன் நடுநடுங்கினான். அனிருத்தரை பார்த்து, முதன் மந்திரி, என்னை அப்படியாவது கோட்டைக்கு வெளியே அனுப்பிவிடுங்கள். ரகசிய சுரங்க வழியாக அனுப்பிவிடுங்கள். என்னை ஆதரிக்கும் நண்பர்களுடன் நான் போய் சேர்ந்து கொள்கிறேன். இந்த உதவியை தாங்கள் செய்யும் பட்சத்தில் நான் சோழ சிம்மாசனத்தில் ஏறும் போது தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னான். ஐயா, சிங்காசனம் ஏறுவதை பற்றி இப்போது ஏன் பேச வேண்டும்? இன்னும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி உயிருடன் இருக்கிறாரே என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். முதன் மந்திரி, சுந்தர சோழர் தம் குமாரனுக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் முகம் எவ்வாறு பேயடித்தது போல் இருந்தது என்பதை கவனிக்கவில்லையா? நான் இந்த மச்சு மேடையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அதிக காலம் இனி உயிரோடு இருக்க மாட்டார். அருள்மொழிவர்மனோ நானோ சிங்காதனம் ஏறி இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். சுந்தர சோழர் எனக்கு பட்டம் கட்டவே பிரியப்படுகிறார். நீங்களும் அன்னையும் எதற்காக அதற்கு குறுக்கே நிற்க வேண்டும் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்கள் அன்னை குறுக்கே நிற்பதற்கு காரணம் இல்லாமல் போகுமா? அதோ கேளுங்கள். இந்த வீட்டை சூழ்ந்திருக்கும் மக்களின் கூச்சலை சுந்தர சோழர் இஷ்டப்பட்டால் மட்டும் போதுமா? சோழ நாட்டு மக்கள் இஷ்டப்பட வேண்டாமா?
என்று கூறிவிட்டு ஆகா இது என்ன என்று அனிருத்தர் வீதியில் எட்டி பார்த்தார். பழைய கூக்குரலுக்கு பதிலாக இப்போது அருள்மொழிவர்மர் வாழ்க, பொன்னியின் செல்வர் வாழ்க வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்ற கோஷங்கள் கிளம்பின. கம்பீரமான குதிரை மேல் ஏறி அருள்மொழிவர்மர் அங்கே வந்து கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து அத்தனை ஜனங்களும் போனார்கள். சில நிமிட நேரத்துக்கெல்லாம் அனிருத்தர் வீட்டின் வெளிப்புறம் பெருமையாகி விட்டது. அனிருத்தருக்கு முன்னால் இருந்து மதுராந்தகனும் அத்தகைய காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் பொறாமை தீயினால் கோவை பழம் போல சிவந்தன. இந்த பிள்ளையிடம் அப்படி என்னத்தான் வசீகரம் இருக்கிறதோ என்று தனக்குத்தானே சொல்லி பொறுமி கொண்டான். பின்பு அனிருத்தர், இளவரசே, ஈழத்து ராணியை கொன்றவனை பின்தொடர்ந்து சின்ன பழுவேட்டரையர் ஓடிய போது நீர் அந்த பாதாள சுரங்க வழியில் இருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். முதன் மந்திரி, பொன்னியின் செல்வன் யானைப்பாகன் வேடத்தில் அரண்மனைக்கு வந்த போது எனக்கு மிக்க மனசோர்வு ஏற்பட்டது. அவனும் நானும் ஒரே சமயத்தில் இந்த கோட்டைக்குள் இருக்க பிரியப்படவில்லை. பழுவேட்டரையர் சுரங்க வழியை எனக்கு காட்டி கொடுத்திருந்தார். அந்த வழியாக போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டு அரண்மனை தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தேன். அப்போது ஒருவன் சுரங்கப்பாதை வழியாக வெளியே வருவதை பார்த்தேன். அவன் என்னை நெருங்கி, இளவரசே, தங்களை பார்க்கத்தான் வந்தேன். பெரிய பழுவேட்டரையரும் கந்தமாறனும் தங்களை உடனே அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார்கள். தங்கள் சிம்மாசன உரிமையை ஆதரித்து நிற்க பெரிய படைகள் தயாரா இருக்கின்றன என்றான். அவனுடைய தோற்றம் எனக்கு சிறிது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பெரிய படை தயாராகி இருந்தால் நான் ஏன் வெளியே வர வேண்டும்? அவர்களே இங்கு வந்து கொடும்பாளூர் படைகளை தோற்கடித்து விட்டு என்னை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கட்டுமே என்றே. அந்த மனிதன், இளவரசே, அது மட்டுமல்ல, தங்களுடைய பிறப்பை குறித்து ஒரு பயங்கரமான மர்மம் இருக்கிறது. அதை வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல துணிய மாட்டார்கள். நான் சொல்வேன் என்றான். அப்படியானால் வா, உடனே போகலாம் என்றே. அதற்கு அவன், முதன் மந்திரி அனிருத்தருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் முதலில் போய் சுரங்க பாதையில் ஒளிந்திருங்கள் என்றான். அதன் காரணமாக பொக்கிஷ நிலவரைக்குள் போய் நான் காத்திருந்தேன். முதன் மந்திரி, தங்களை அவன் வந்து பார்த்தானா? என் பிறப்பை குறித்த பயங்கரமான மர்மம் என்னவாக இருக்கக்கூடும் என்றான் மதுராந்தகன். இளவரசே, தங்களுக்கு அதை வெளியிட்டு சொல்லும் உரிமை பெற்றவர் தங்கள் அன்னை செம்பியன் மாதேவி ஒருவர்தான். எனக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் நான் அதை சொல்லக்கூடாது என்றார் அனிருத்தர். இந்த சமயத்தில் அந்த மாளிகையின் வாசலில் மறுபடியும் கலகலப்பு சத்தம் கேட்டது. முதன் மந்திரி எட்டி பார்த்தார். ஆகா, இதோ உங்கள் அன்னையே வந்துவிட்டார். சிறிது நேரத்துக்கெல்லாம் செம்பியன் மாதேவி அனிருத்தரின் வீட்டு பெண்மணிகளை பார்த்து பேசிவிட்டு மேல் மாடிக்கு வந்தார். அந்த தேவியின் முகத்தில் அப்போது சோகம் ததும்பிக் கொண்டிருந்தது. அனிருத்தர் எழுந்து உபசரித்து சுட்டி காட்டிய ஆசனத்தில் தேவி உட்கார்ந்தார். சிறிது நேரம் தரையை குனிந்து பார்த்த வண்ணமாக இருந்தார். அப்போது மேல் மாடத்திலும் மாளிகைக்கு வெளியிலும் வீதியிலும் அமைதி குடிக்கொண்டிருந்தது. பின்னர் செம்பியன் மாதேவி மதுராந்தகனையும் அனிருத்தரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, ஐயா, என் கணவர் என் தலை மீது இந்த பாரத்தை சுமத்திவிட்டு மேட்டிசைக்கு எழுந்தருளிவிட்டார். தவறு செய்தது நான் தான். ஆனால் அவர் இந்த சமயம் இருந்திருந்தால் நான் இவ்வளவு துன்பப்பட நேர்ந்திருக்காது என்றாள். அப்போது மதுராந்தகன் கண்களில் கோப கனல் பறக்க, அன்னையே, நீ ஏன் இப்படி வேதனைப்படுகிறாய்? ஏன் அடிக்கடி என் தந்தையின் பெயரை எடுக்கிறாய்? தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் நான் ஏறப்போவது நிச்சயம். அதற்கு தடையாக இருந்தவர்களில் ஒருவன் இறந்து போனான். அருள்மொழிவர்மனோ என்னை விட வயதில் சிறியவன். நான் உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு ஒரு நாளும் பட்டம் கட்ட மாட்டார்கள். நீ மட்டும் குறுக்கே நில்லாமல் கருணை செய்ய வேண்டும். அம்மா பெற்ற பிள்ளைக்கு துரோகம் செய்யும் அன்னையை பற்றி யாராவது கேள்விப்பட்டதுண்டா? சிவபக்த மணி ஆகிய நீ எனக்கு ஏன் துரோகம் செய்ய பார்க்கிறாய்? குழந்தாய் பெற்ற பிள்ளைக்கு தாய் விரோதமாக இருப்பது பயங்கரமான துரோகம்தான். ஆனால் என் கணவர் எனக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை. சொல்கிறேன் கேள். மண்ணாசை ரொம்ப பொல்லாதது. ராஜ்யத்தின் மேல் ஆசை அதை விட கொடியது. மகனே, தலையிலே முடிசூட்டி கொண்டிருப்பவர்களைப் போல் இந்த உலகத்தில் கவலைக்குள் ஆகிறவர்கள் வேறு யாரும் இல்லை. சிங்காதனத்தில் வீட்டிருப்பவர்களைப் போல் மன அமைதியின்றி சங்கடப்படுபவர்களும் யாரும் இல்லை. பூலோக ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ மடங்கு மேலானது சிவலோக சாம்ராஜ்யம். நாம் இந்த ஊரை விட்டே போய்விடுவோம். கஷேத்திர தரிசனம் செய்து கொண்டு கைலாயங்கிரி வரையில் போவோம். ஓஹோ தாயே, கைலாச யாத்திரை போவதற்கு தங்களுக்கு தக்க பருவம் தான். எனக்கு இன்னும் பிராயமாகவில்லை. இந்த உலகத்தின் சுக துக்கங்கள் எதையும் நான் பார்க்கவில்லை. உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு சிவசிவா என்று பைத்தியக்காரனை போல் அலைந்து திரியும்படி என்னை நீ வளர்த்து விட்டாய். அந்த பரம
பரமசிவனுடைய பெரும் கருணையினாலேயே என்னிடம் இப்போது ராஜ்யம் நெருங்கி வந்திருக்கிறது. அதையே நான் கைவிட வேண்டும் என்று கேட்டான் மதுராந்தகன். அப்பனே, உன்னை நெருங்கி வந்திருக்கும் ராஜ்யம் எத்தனையோ அபாயங்களுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. நீ சிங்காதனம் ஏறுவதற்கு ஒரு தடை நீங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் இறந்து விட்டான் என்று சொன்னாய். சற்று முன்னால் இந்த வீட்டை சுற்றி நின்று கொண்டிருந்த ஜனங்கள் கூச்சலிட்டது உன் காதில் விழவில்லையா? மதுராந்தகா, ஆதித்த கரிகாலன் இறந்ததற்கு நீயும் பழுவேட்டரையர்களுமே காரணம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். உன்னை எப்படி சக்கரவர்த்தியாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள்? அம்மா, அதை எல்லாம் ஜனங்கள் வெகு சீக்கிரம் மறந்து விடுவார்கள். என்னை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டால் என்னையே சக்கரவர்த்தி என்று ஒப்புக்கொள்வார்கள். இன்னும் சொல்கிறேன் கேள். கரிகாலனுடைய மரணத்துக்கு யார் காரணம் தெரியுமா? அருள்மொழிவர்மரின் அருமை சிநேகிதன் வந்தியத்தேவன் தான். சம்புவரையர் வீட்டில் கரிகாலன் செத்து கிடந்த இடத்தில் வந்தியத்தேவன் தான் இருந்தானா. சம்புவரையரும் வந்தியத்தேவனையும் பாதாள சிறையில் போட்டிருக்கிறார்கள். தனக்கு சிம்மாதனம் கிடைக்கும் பொருட்டு தமையனை கொலை செய்ய ஏற்பாடு செய்தவன் அருள்மொழிவர்மன். இது மட்டும் ஜனங்களுக்கு தெரியட்டும். அப்புறம் பொன்னியின் செல்வரின் கதி என்ன ஆகிறதென்று பார்க்கலாம். செம்பியன் மாதேவி தம் கண்களில் கனல் வீச, அட பாவி, கருணையே உருக்கொண்ட அருள்மொழியை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறாய்? உன்னை போன்ற பேராசை பிடித்தவனை அவன் கோவிலில் வைத்து கும்பிட தயாராக இருக்கிறானே, அவனை பற்றி நீ மறுபடியும் இப்படி சொன்னால் நீ நரகத்துக்குத்தான் போவாய். உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் கதி மோட்சம் கிடையாது என்றாள் செம்பியன் மாதேவி. இதை கேட்டதும் மதுராந்தகன் குதித்தெழுந்தான். அடி பேயே, உன் சொந்த மகனுக்கு சாபம் கொடுக்கிறாய். என்னுடைய விரோதிக்கு ஆசி கூறுகிறாய். நீ என்னுடைய தாயாக இருக்க முடியுமா? இல்லவே இல்லை என்று மதுராந்தகன் உள்ளம் நொந்து கொதித்து கூறினான். அப்போது செம்பியன் மாதேவி, அப்பனே, உனக்கு நான் இதை என்றைக்கும் சொல்ல வேண்டாம் என்றிருந்தேன். உன்னுடைய பிடிவாதத்தினால் சொல்லும்படி செய்து விட்டாய். உண்மையிலேயே நான் உன்னை பெற்ற தாயல்ல, நீ என் மகனும் அல்ல என்றாள் செம்பியன் மாதேவி. மதுராந்தகன் கம்மிய குரலில், நான் சந்தேகித்தது உண்மையாக போய்விட்டது. நீ என் தாய் இல்லாவிட்டால் என் தாய் யார்? நான் உன் மகன் இல்லாவிட்டால் பின் யாருடைய மகன் என்று கேட்டான் மதுராந்தகன். செம்பியன் மாதேவி முதன் மந்திரி அனிருத்தரை பார்த்து, ஐயா, தாங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அவமானத்தை நானே சொல்லும்படி தயவு செய்து வைக்க வேண்டாம் என்றாள். முதன் மந்திரி அனிருத்தர் மதுராந்தகரை பார்த்து கூறத் தொடங்கினார். இளவரசே, தங்களை சின்னஞ்சிறு பருவத்திலிருந்து எடுத்து வளர்த்த அன்னையை மனம் நோகும்படி செய்து விட்டீர்கள். எப்படியும் ஒரு நாள் தாங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியதுதான். இப்போதே அதை தெரிந்து கொள்ளுங்கள். செம்பியன் மாதேவிக்கு கல்யாணமான புதிதில் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்றும் ஆசை இருந்தது. அவள் கற்பம் தரித்து குழந்தை பேற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய கணவர் வெளியூருக்கு சென்றிருந்தார். அதே சமயத்தில் அதே காலத்தில் அக்காலும் தங்கையுமான 2 ஊமை பெண்கள் அரண்மனை தோட்டத்தில் குடியிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி கற்பம் தரித்து குழந்தை பேற்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். செம்பியன் மாதேவி கோவிலுக்கு சென்றிருந்த போது அனாதையாக காணப்பட்ட அந்த பெண்ணை அழைத்து வந்திருந்தாள். அவளுடைய சகோதரி தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு கற்ப காலத்தில் உதவி செய்வதற்காக அவளை வரவழைத்து கொண்டிருந்தாள். செம்பியன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தது. முதன் மந்திரியாகிய நான் ராஜ்யத்துக்கு பிள்ளை பிறந்திருப்பதன் பொருட்டு வாழ்த்து கூற சென்றேன். அப்போது செம்பியன் மாதேவி கண்ணீர் விட்டு அழுதாள். பிறந்த குழந்தை உயிரில்லாமல் அசைவற்று கட்டையை போல் கிடந்தபடியால் அவ்வாறு அவள் துக்கப்பட்டாள். ஐயா, என் கணவர் வந்து கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்வேன் என்று விம்மி அழுதாள். அவளுடைய துயரத்தை கண்டு பொறுக்க முடியாமல் நான் ஒரு யோசனை கூறினேன். தோட்டத்தில் குடியிருந்த ஊமை பெண்ணுக்கு ஓர் ஆணும் ஓர் பெண்ணுமாக 2 குழந்தைகள் பிறந்திருப்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். அந்த ஊமை பெண்ணிடம் சென்று குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டால் அவர்கள் அரண்மனையில் வளர்வார்கள் என்றும் ஜாடையினால் தெரிவித்தேன். அந்த ஊமை பெண் பெரி பிடித்த பைத்தியக்காரி போல் இருந்தாள். முதலில் அவள் குழந்தைகளை கொடுக்க மறுத்தாள். சற்று நேரம் கழித்து குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடிவிட்டாள். உடனே நான் அவளுடைய தங்கையிடம் சென்று ஆண் குழந்தையை செம்பியன் மாதேவியிடம் கொண்டுவிட செய்தேன். உயிரின்றி கட்டையை போல் இருந்த குழந்தையை ஒருவருக்கும் தெரியாமல் கொண்டு போய் புதைத்து விடும்படி ஊமை தங்கையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். மற்றொரு பெண் குழந்தையை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று அங்கிருந்த தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடம் கொடுத்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இவ்விதம் குழந்தை மாற்றம் செய்தது செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் உறுதி கொண்டே இருந்தது. ஒரு நாள் கண்டராதித்த தேவரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டான். அந்த மகான், தேவி, அதனால் பாதகமில்லை. யார் வயிற்றில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும்
என்றால் என்ன? சிவபெருமான் அளித்த குழந்தை தான். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையை போலவே வளர்த்து வா. ஆனால் வேறு குலத்தில் பிறந்த பிள்ளை சோழ சிங்காதனத்தில் ஏறக்கூடாது. அப்படி செய்வது குல துரோகமாகும். ஆகையால் சிறு பிராயத்தில் இருந்தே இவனை சிவபக்தன் ஆகும்படி வளர்த்து வருவோம். சோழ சாம்ராஜ்யம் வேண்டாம், சிவபக்தி சாம்ராஜ்யமே போதும் என்று இவனை சொல்லும்படி வளர்ப்போம். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இவனை தஞ்சாவூர் சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு மட்டும் நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் நீ உறுதியுடன் இருந்து சோழர் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுராந்தகா, நீ கண்டராதித்த தேவருடைய புதல்வனும் அல்ல, செம்பியன் மாதேவி வயிற்றில் பிறந்த பிள்ளையும் அல்ல, ஊர் சுற்றி திரிந்த அனாதை ஊமை பெண்ணின் மகன். உன்னை இந்த தேவி தாம் சொந்த குழந்தையை விட 100 மடங்கு அதிகமாக சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். இப்போது அவருடைய கருத்துக்கு மாறாக நடக்காதே. தேவி சொல்வதை கேள், அதனால் உனக்கு நன்மையே விளையும் என்றார் அனிருத்தர். மதுராந்தகன் சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்த பிறகு திடீரென்று எழுந்து நின்று அனிருத்தரை பார்த்து, முதன் மந்திரி, இதெல்லாம் உமது சூழ்ச்சி. எனக்கு அப்போதே தெரியும். சுந்தர சோழரின் மக்கள், அதிலும் முக்கியமாக அருள்மொழிவர்மன் மீது உமக்கு பிரியம். அவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். அதற்காக இப்படி எல்லாம் என் தாயாரிடம் பொய்யும் புனை சுருட்டம் கூறி அவருடைய நல்ல மனதை கெடுத்திருக்கிறீர். அன்பில் பிரம்மராயரே, உமக்கு என்ன தீங்கு நான் செய்தேன்? எதற்காக எனக்கு இந்த துரோகம் செய்ய பார்க்கிறீர்? உம்முடைய நோக்கத்துக்காக நான் என் தாயாருக்கு பிள்ளை இல்லாமல் போக வேண்டுமா? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாதக சூழ்ச்சி இந்த உலகில் இதுவரை யாரும் செய்திருக்க மாட்டார்களே. விஷ்ணு பக்தர்களின் குலத்தில் வந்த அந்தணராகிய நீர் இப்படி செய்ய வேண்டுமா? இல்லை, உமது மீது தவறு ஒன்றும் இல்லை. இளைய பிராட்டி குந்தவையும் அருள்மொழிவர்மனும் ஏதோ சூழ்ச்சி செய்து இப்படி உம்மை பாதகம் செய்ய செய்திருக்கிறார்கள் என்று கத்தினான். அனிருத்தர் சாவதானமான குரலில், இளவரசே, தாங்கள் மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் கொட்டுகிற மழையில் மரத்தடியில் விழுந்து கிடந்த தங்களை எடுத்து வந்திருக்க மாட்டேன். அருள்மொழிவர்மரை பற்றியும் தாங்கள் குறை கூற வேண்டாம். ஈழம் கொண்ட அந்த வீரர் இந்த நிமிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? தஞ்சை கோட்டையை சூழ்ந்துள்ள படை வீரர்களிடமும் மக்களிடமும் சென்று நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார். அவருடைய சித்தப்பாவாகிய தாங்கள் உயிரோடு இருக்கும் போது தாம் சிங்காதனம் ஏறுவது தர்மம் அல்லவென்றும் அந்த மாதிரி வீரர்களும் மக்களும் கோரிக்கை கூற கூடாதென்றும் அவர்களுக்கு சொல்லி மனதை மாற்றி முயற்சி செய்து வருகிறார். முதன் மந்திரி, அப்படியானால் நீங்கள் சற்று முன் சொன்ன செய்தி அருள்மொழிக்கு தெரியாது அல்லவா? இளவரசே, அருள்மொழிக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. முதன் மந்திரி, இனிமேல் எதற்காக தெரியப்படுத்த வேண்டும்? நீர் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருப்பதாக ஒப்புக்கொள்ளும். சக்கரவர்த்தி தங்களுக்கு ஒரு கிராமத்தில் 10 வேலி நிலம்தானே பட்டயத்தில் எழுதி மானிய சாசனம் அளித்தார். நான் உமக்கு பாண்டிய நாட்டையே பரிசாக அளித்து விடுகிறேன் என்றான் மதுராந்தகன். இளவரசே, என்னை வாயை மூடிக்கொண்டிருக்க செய்வதற்கு பாண்டிய நாட்டை தர வேண்டியதில்லை. தங்களுடைய அன்னையின் கட்டளை ஒன்றே போதும், அவரிடம் சொல்லுங்கள் என்றார் அனிருத்தர். மதுராந்தகன் தன்னை வளர்த்த அன்னையை பரிதாபமாக பார்த்தான். குழந்தாய் மதுராந்தகா, அனிருத்தர் சொல்வது சரிதான். அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்து என் ரகசியம் தெரியும். அன்றைக்கு அவர், மகாராணி, இது தங்களுடைய ரகசியம். தாங்கள் யாரிடமாவது சொன்னால் அன்றி வேறு எவருக்கும் தெரிய முடியாது. என் வாய் மூலமாக ஒரு நாளும் வெளிப்படாது. இது சத்தியம் என்று சொன்னார். அதை இன்று வரையில் நிறைவேற்றி வருகிறார். சோழ குலத்துக்கு உண்மையாக நடப்பதாக இவர் சத்தியம் செய்து கொடுத்தவர். ஆயினும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் கூட சொன்னதில்லை. நீ சோழ சிம்மாசனத்தில் ஏற நான் சம்மதித்தால் இவரும் பேசாமல் இருந்திருப்பார். தாயே, பேசாமல் இருந்திருப்பேன். ஆனால் உள்ளத்தில் பொய்யை வைத்துக் கொண்டு முதன் மந்திரி உத்தியோகம் பார்த்திருக்க மாட்டேன். ஸ்ரீரங்கநாதருக்கு பணி செய்ய போயிருப்பேன் என்றார் அனிருத்தர். முதன் மந்திரி, அதற்கு அவசியம் ஒன்றும் நேர போவதில்லை. மதுராந்தகன் சிங்காதனம் ஏற மாட்டான். என் விருப்பத்தை நிறைவேற்றுவான். அவனே ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். மகனே, ஆம் என்று ஒப்புக்கொள் என்றாள் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி. தாயே, அப்படியானால் நான் சிங்காதனம் ஏற தடையா இருப்பது தாங்கள் ஒருவர்தானா? நான் தாங்கள் வயிற்றில் பிறந்த மகனில்லை என்றே வைத்துக் கொள்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலாக தாங்கள் வயிற்றில் பிறந்த மகனுக்கு மேல் அருமையாக வளர்த்தீர்கள். இப்போது எதற்காக எனக்கு இந்த துரோகம் செய்கிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? குழந்தாய், நீ எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. நான் தான் உனக்கு பெரும் தீங்கு செய்துவிட்டேன். இத்தனை நாளும் உன்னை என் வயிற்றில் பெற்ற மகனை போலவே வளர்த்து வந்துவிட்டு இப்போது நீ என் மகன் இல்லை என்று சொல்கிறேன். இதனால் உன் மனம்
எத்தனை புண்ணாகும் என்பது எனக்கு தெரியாதா? என் ஆயுள் உள்ளவரையில் இதை நான் வெளியிட்டு சொல்லி இருக்க மாட்டேன். ஆனால் என் கணவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நான் புகுந்த சோழ குலத்துக்கு துரோகம் செய்ய கூடாது. சோழ குலத்தில் பிறக்காதவனை சோழ குல சிங்காதனத்தில் நான் ஏற்றி வைக்க கூடாது. ஏற்றுவதற்கு நான் உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. என் மனம் இதை பற்றி வேதனை அடையவில்லை என்றா நினைக்கிறாய்? நீ என் மகன் அல்ல என்று சற்று முன்னால் சொன்ன போது என் நெஞ்சே உடைந்து போய் விட்டது. கடைசி வரையில் சொல்வதற்கு தயங்கினேன். உள்ளம் ஒரே குழப்பமா இருந்தது. என்னுடைய கடமை என்ன, தர்மம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே நம்பியாண்டார் நம்பியிடம் போயிருந்தேன். அந்த மகான் தர்ம சூஷமத்தை விளக்கமாக எடுத்து சொன்னார். உலகில் உள்ள மாந்தர்கள் அனைவரும் மகாதேவரின் புதல்வர்கள்தான். சிவபக்த சிரோமணியான தாங்கள் சொந்த குழந்தை என்றும் வளர்த்த குழந்தை என்றும் பேதம் பாராட்ட மாட்டீர்கள். தங்களுடைய சொந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் வளர்த்த மகனுக்கே கொடுப்பீர்கள். ஆனால் ராஜ்யத்தின் சமாச்சாரம் வேறு. நம்முடைய பொய்யின் மூலம் இன்னொருவருடைய நியாயமான உரிமையை தடை செய்வது பாவமாகும். சோழ குலத்தில் பிறக்காதவனை தெரிந்து சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பது குல துரோகமாகும். தங்கள் மகனிடமும் சக்கரவர்த்தியிடமும் உண்மையை சொல்லி விடுவதுதான் தர்மம் என்று உபதேசித்தார். கேட்டுக்கொண்டு திரும்பி வந்தேன். குமாரா, நீ என் சொந்த மகன் அல்ல என்று சொல்வதில் எனக்கு சந்தோஷம் இருக்க முடியுமா? சக்கரவர்த்தியிடம் சொல்லும் போதுதான் இதை நான் பெருமையுடன் சொல்ல முடியுமா? அந்த சமயம் மதுராந்தகன் திடீரென்று எழுந்து செம்பியன் மாதேவியின் காலில் விழுந்து, அன்னையே, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், சிங்காதனமும் வேண்டாம். இங்கே இருக்க சொன்னால் இருக்கிறேன், நாடு விட்டு போக சொன்னால் போய்விடுகிறேன். ஆனால் நான் தங்கள் மகன் அல்ல, தங்கள் திருவயிற்றில் பிறந்தவன் அல்ல என்று மட்டும் சொல்ல வேண்டாம். யாரிடமும் சொல்ல வேண்டாம். சொன்னீர்களானால் அந்த அவமானத்தினாலேயே என் நெஞ்சு வெடித்து இறந்து விடுவேன் என்று கதறினான். செம்பியன் மாதேவி கண்களில் நீர் ததும்ப மிகுந்த ஆவலுடன் மதுராந்தகனை வாரி எடுத்து தாம் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். குமாரா, உன்னை இந்த துன்பம் அணுகாதிருக்கும் பொருட்டுத்தான் இந்த உலக ராஜ்யத்தில் விருப்பம் இல்லாதவனாகவும் சிவலோக சாம்ராஜ்யத்தில் பற்றுள்ளவனாகவும் வளர்க்க முயன்று வந்தேன். அதில் தோல்வி அடைந்தேன். எந்த பாவிகளோ உன் மனதை கெடுத்து விட்டார்கள். இப்போதும் மோசம் போய்விடவில்லை. நீங்கவே உன் பூர்வமாக இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், சுந்தர சோழரின் மகன் அருள்மொழியே அரசாளட்டும் என்று நாடு நகரம் அறிய சொல்லிவிட்டால் நீ என் மகன் அல்ல என்று பகிங்கரமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உன் மனதை இப்போது புண்படுத்தியதே எனக்கு அளவில்லாத வேதனை தருகிறது. மகனே, இன்றைக்கு முதன் மந்திரி அனிருத்தரின் முன்னிலையில் ஒப்புக்கொள். 3 நாளைக்கெல்லாம் சிற்றரசர்களின் மகா சபை கூடும். அந்த சபையின் முன்னிலையிலும் ஒப்புக்கொள். எனக்கு ராஜ்யமாலும் விருப்பமில்லை. சிவபெருமானுடைய கைங்கரியத்திலும் சிவாலய திருப்பணியிலும் ஈடுபட விரும்புகிறேன். என் தந்தை தாயின் கட்டளையும் அதுதான். அருள்மொழி வர்மனுக்கே பட்டம் கட்டுங்கள் என்று சொல்லிவிடு. சோழ ராஜ்யத்துக்கு விரோதமாக எதுவும் செய்வதில்லை. சிற்றரசர்கள் யாரேனும் துர்புத்தி கூறினாலும் செவி சாய்ப்பதில்லை என்று சத்தியம் செய்துவிடு. அப்படி செய்துவிட்டால் நானோ முதன் மந்திரியோ உன் பிறப்பை குறித்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு அவசியம் இருக்காது. நீ எப்போதும் போல் என் கண்ணின் மணியான அருமை புதல்வனா இருந்து வருவாய். நாம் இருவரும் சேர்ந்து இந்த பாரத தேசம் எங்கும் யாத்திரை செல்வோம். ஆங்காங்கே சிவாலய திருப்பணிகள் செய்வோம். மகனே, அருள்மொழிவர்மன் என்னிடம் அளவில்லாத பக்தி உள்ளவன். உன்னை போலவே அவனையும் பெரும்பாலும் நான் தான் வளர்த்தேன். என் பேச்சுக்கு அவன் ஒரு காலும் மறுப்பு சொல்ல மாட்டான் என்றார் மழவரையர் மகளான செம்பியன் மாதேவி. மதுராந்தகன் இதை கேட்டு நெற்றியை 2 கைகளினாலும் தாங்கி பிடித்து கொண்டு சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். தாயே, எனக்கு பிராயம் தெரிந்தது முதல் ஏதேதோ உருவமில்லாத நிழல் போன்ற நினைவுகள் அடிக்கடி தோன்றி எனக்கு வேதனை அளித்து வந்தன. அவற்றுக்கெல்லாம் காரணம் இப்போது தான் தெரிகிறது. என்னை போன்ற துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாருண்டு? என்ன வேளையில் என்ன ஜாதகத்தில் பிறந்தேனோ தெரியவில்லை. ஒரே நாளில் ஒரு நொடி நேரத்தில் தாய் தந்தையரை இழந்தேன், குலகோத்திரம் இழந்தேன், பெரிய மகாராஜ்யத்தை இழந்தேன், 1000 வருஷத்து வீர பரம்பரையில் வந்த சிங்காதனத்தை இழந்தேன்.
இழந்தேன். சிநேகிதர்கள் யாவரையும் இழந்தேன். இந்த உண்மை தெரிந்தால் அப்புறம் எவன் எனக்கு சிநேகிதனா இருக்க போகிறான்? எனக்கு பட்டம் கட்டுவதற்காக உயிரை கொடுப்பதாய் பிரமாணம் செய்த சிற்றரசர்கள் எல்லோரும் ஒரு நொடியில் என்னை கைவிட்டு விடுவார்களே. என்னை போன்ற துர்பாக்கியசாலி இந்த உலகம் தோன்றிய தினத்திலிருந்து யாரும் இருந்திருக்க முடியாது. அம்மா, என் அறிவு குழம்புகிறது. தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. 2 நாள் அவகாசம் கொடுங்கள், என் முடிவை சொல்கிறேன் என்றான் மதுராந்தகன். குழந்தாய், நீ யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? என் மனதை கல்லாக்கி கொண்டு தான் இதை சொல்கிறேன். ஒன்று, நீயாக ராஜ்யத்தை துறந்து விடுவாய் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது நீ என் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பதை நாடு நகரம் எல்லாம் அறிய நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எப்படியும் நீ சிங்காதனம் ஏற முடியாது. நீ யோசித்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்றாள் பெரிய பிராட்டி. அப்போது அனிருத்தர், தேவி, 2 நாள் அவகாசம் கொடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. மந்திர ஆலோசனை சபையும் மகாஜன சபையும் கூடுவதற்கு இன்னும் 3 நாள் இருக்கிறது. அதுவரை இளவரசர் நிம்மதியாக யோசித்து பார்க்கட்டும். அப்போது மதுராந்தகன், அம்மா, இந்த ரகசியம் தங்களையும் முதன் மந்திரியையும் தவிர வேறு யாருக்காவது தெரியுமா என்று திடீரென்று தோன்றிய ஆவலுடன் கேட்டான். அவன் உள்ளத்தில் என்ன தீய எண்ணம் தோன்றியதோ தெரியவில்லை. மதுராந்தகனுடைய பரபரப்பு மழவரையர் மகளுக்கு சிறிது வியப்பை அளித்தது. மகனே, எங்களை தவிர இன்னும் 3 பேருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. அவர்களில் உன் தந்தை சிவநேச செல்வரான என் சிந்தையில் குடிகொண்ட கணவர் காலமாகிவிட்டார். அடுத்தபடியாக தமக்கையும் தங்கையுமான 2 ஊமை பெண்களுக்கு தெரியும். அவர்களில் ஒருத்தி உன்னை பெற்றவள். 2 நாளைக்கு முன்பு சுந்தர சோழர் அரண்மனையில் துர்மரணம் அடைந்தாள். அவளுடைய உயிரற்ற உடல் அடக்கம் செய்யப்படாமல் கிடந்த போதே உன்னிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று பார்த்தேன். ஆனால் மனம் வரவில்லை. உன்னை வேதனைப்படுத்த விருப்பமில்லாமல் சும்மா இருந்து விட்டேன். மகனே, உன்னை பெற்றவளை நினைத்து நீ அழுவதா இருந்தால் அழு. உன்னை அவள் பெற்றாளே அன்றி அப்புறம் உனக்கும் அவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்கவில்லை. உன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கூட முயற்சி செய்யவில்லை. அவள் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியமாகி போய்விட்டாள். அவளை நினைத்து நீ கண்ணீர் விடுவதா இருந்தால் விடு என்று சொன்னாள் செம்பியன் மாதேவி. தாயே, தாங்களை தவிர வேறு யாரையும் அன்னையாக நினைக்க என்னால் முடியவில்லை. முன்னாலேயே தாங்கள் சொல்லி இருந்தால் அவள் அருகில் கூட போயிருக்க மாட்டேன். அம்மா, ரகசியம் தெரிந்த இன்னொருவர் யார்? அந்த இன்னொரு ஊமை பெண் யார் என்று கேட்டான் மதுராந்தகன். மகனே, அவளுடைய தங்கைதான். இந்த தஞ்சைக்கு வெளியில் நந்தவனம் வைத்து வளர்த்து வருகிறவள். என் வயிற்றில் செத்து போய் கட்டையை போல் பிறந்த சிசுவையும் உன்னையும் மாற்றி போட்டவள் அவள்தான். பிறவி ஊமையும் செவிடும் மாதலால் யாரிடமும் சொல்ல மாட்டாள். அவளுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். தாயும் மகனும் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப பணி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு மானியம் கொடுத்து நான் தான் ஆதரித்து வருகிறேன். ஓஹோ, அவர்களை எனக்கு தெரியும். தாய் மகன் இருவரையும் தெரியும். மகன் பெயர் சேந்தனமுதன். வந்தியத்தேவன் என்ற ஒற்றன் இங்கிருந்து தப்புவதற்கு உதவி செய்தவன். அம்மா, பிள்ளைக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது மகனே, தெரியாது. அவனுடைய தாயார் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்வதில்லை என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாள். அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். அவளை தவிர எனக்கும் முதன் மந்திரிக்கும் தான் தெரியும். மதுராந்தகனுடைய உள்ளத்தில் அந்த சமயம் பயங்கரமான தீய எண்ணங்கள் பல தோன்றின. இவர்கள் இருவரும் இந்த உலகை விட்டு அகன்றால் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று எண்ணினான். முதன் மந்திரிக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை. இந்த மாதரசியோ உண்மையில் என் அன்னை அல்ல. இவர்களிடம் எதற்காக நான் கருணை காட்ட வேண்டும்? ஆகா, என் பிறப்பை குறித்த ரகசியத்தை அறிவிப்பதாக சுந்தர சோழரின் தோட்டத்தில் கூறினானே, அவன் யார்? பொக்கிஷ நிலவரையில் என்னை வந்திருக்கும்படி சொன்னவன் யார்? அவனை மட்டும் நான் சந்திக்கும்படி நேர்ந்தால் நன்றாக இருக்கும். சுந்தர சோழரை கொல்ல முயன்று அவன் அந்த ஊமை பெண்ணை கொன்றுவிட்டான். அவன் மீது குற்றமில்லை. அவள் தான் என் தாயார் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவள் என் தாயார் என்றால் என் தகப்பனார் யார்? ஒருவேளை இந்த வஞ்சனை நிறைந்த கிழவியும் இந்த வேடக்கார பிரம்மராயனும் என்னை வஞ்சிக்கத்தான்
தான் பார்க்கிறார்களோ உண்மையில் நான் சுந்தர சோழரின் குமாரன் தானோ? ஆகா, இந்த உண்மையை எப்படி அறிவது? இவ்வாறு மதுராந்தகன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே செம்பியன் மாதேவி, மகனே, நான் போய் வருகிறேன். நன்றாக யோசித்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடு. பெற்ற தாயை விட பன்மடங்கு அன்புடன் உன்னை 22 வருஷம் வளர்த்த நான் உனக்கு கெடுதலை சொல்ல மாட்டேன். இந்த நிலையற்ற பூலோக ராஜ்யத்தை தியாகம் செய்துவிடு. என்றும் அழியாத சிவலோக சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு வழி தேடு என்று கூறினாள் பெரிய பிராட்டியார். இந்த சமயம் அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அருள்மொழிவர்மன் அந்த அறைக்குள் வந்தான். நேரே செம்பியன் மாதேவியிடம் வந்து நமஸ்கரித்தான். தேவி, தாங்கள் தங்களுடைய அருமை புதல்வருக்கு கூறிய புத்திமதியை எனக்கு கூறிய புத்திமதியாக ஏற்றுக்கொண்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் எனக்கு உரியதாக இருக்கும் பட்சத்தில் நான் தியாகம் செய்துவிட சித்தமா இருக்கிறேன். தங்களுடைய ஆசியினால் என் உள்ளம் சிவபெருமானுடைய பாத கமலங்களில் செல்லட்டும். சிவலோக சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறிய இடம் தங்கள் கணவராகிய மகான் கண்டராதித்தர் இருக்கும் இடத்துக்கு அருகில் எனக்கு கிடைக்கட்டும். அவ்வாறு எனக்கு ஆசி கூறுங்கள் என்றான் அருள்மொழிவர்மர். இதை கேட்ட செம்பியன் மாதேவியும் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். தேவி, சற்று முன்னால் தாங்கள் செல்வ புதல்வரிடம் தாங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் விருப்பமின்றி கேட்கும்படியாக நேர்ந்து விட்டது. மன்னிக்க வேண்டும். இந்த மாளிகையை சுற்றி நின்ற ஜனங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்துவிட்டு திரும்பி வந்தேன். முதன் மந்திரியை பார்த்து மேலே நடக்க வேண்டியதை பற்றி பேசுவதற்காக இந்த மாளிகையில் நுழைந்தேன். தாங்களும் இங்கு இருப்பதாக அறிந்ததும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். தாங்கள் வழக்கத்தை காட்டிலும் உரத்த குரலில் பேசினீர்கள். மதுராந்தக தேவரும் சத்தம் போட்டு பேசினார். உள்ளே வரலாமா வேண்டாமா என்று தயங்கி நிற்கும் போது தாங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஒரு பகுதி என் காதில் விழுந்தது. தேவி, உயிரோடு இருப்பவர்களில் தங்களுக்கும் முதன் மந்திரிக்கும் சேந்தன் அமுதனுடைய அன்னைக்கு மட்டும் மதுராந்தகருடைய பிறப்பை குறித்த ரகசியம் தெரியும் என்று சற்று முன் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அது சரியல்ல. எனக்கும் என் தமக்கையாகிய இளைய பிராட்டிக்கும் கூட அது தெரியும். சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் இன்னுயிரை இழந்த மந்தாகினி தேவியை நான் ஈழநாட்டில் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. சித்திர பாஷையின் மூலம் அவர் எனக்கு இதையெல்லாம் தெரிவித்தார். நான் என் தமக்கையாரிடம் கூறினேன். 2 பேரும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். என் சிறிய தந்தையாகிய மதுராந்தக தேவர் தான் சோழ சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர். அவர் தங்களுடைய சொந்த மகனை காட்டிலும் 1000 மடங்கு ஆதரவுடன் என்னை வளர்த்தார். என்னை காவேரி வெள்ளத்தில் மூழ்காமல் காப்பாற்றியதோடு பின்னரும் பல முறை உயிர் பிழைப்பதற்கு உதவி செய்த மந்தாகினி தேவியின் வயிற்றில் பிறந்த புதல்வர் மதுராந்தகர். ஆகையால் எப்படி பார்த்தாலும் சோழ சிங்காசனத்தில் ஏற உரிமை உள்ளவர். அவருடைய உரிமையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் அதை தீர்த்து வைப்பேன். சோழ சிங்காசனத்தில் எனக்குள்ள பங்கை தாங்கள் பாத தாமரைகளின் நாணையாக தியாகம் செய்தேன். ஆகையால் தாங்கள் மதுராந்தக தேவர் தாங்கள் புதல்வர் அல்லவென்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மதுராந்தக தேவர் சோழ சிங்காசனத்தை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறியதை கேட்டு அந்த அறையில் மூவரும் தாங்கள் வாழ்நாளில் என்றும் அடைந்திராத வியப்பையும் பிரமிப்பையும் அடைந்தார்கள். அவர்களில் அனிருத்தர் தான் முதலில் அறிவு தெளிவு பெற்றார். இளவரசே, தாங்கள் இப்போது கூறிய வார்த்தைகள் காவியத்திலும் இதிகாசத்திலும் இடம்பெற வேண்டும். கருங்கல்லிலும் செப்பேட்டிலும் பொன் தகடுகளிலும் பொறிக்கப்பட வேண்டியவை. ஆனால் இங்கே உள்ள நாம் மட்டும் இந்த விஷயத்தை பற்றி தீர்மானம் செய்ய முடியாது. சக்கரவர்த்தியையும் மற்ற சிற்றரசர்களையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். பின்னொரு காலத்தில் உண்மை வெளியானால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசே, மகாசபை கூடுவதற்கு இன்னும் 3 தினங்கள் தான் இருக்கின்றன. அது வரையில் நாம் ஒவ்வொருவரும் நிதானமாக ஆழ்ந்து யோசனை செய்து பார்ப்போம் என்றார் அனிருத்தர்.